ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சத்யாராம் vlogs. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா வீக் டேயில் ஒரு நாள் எடுத்த vlog தாங்க. ஸோ என்னோடய மார்னிங் ரொட்டீனை இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன்னா ஸோ காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் லன்ச்சு ரெண்டுமே முடிச்சிடுவேன். இன்கேஸ் லேட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பண்ணுவேன். லன்ச்சை வந்து மெதுவாக பண்ணிக்குவேன். ஸோ ஹரிபரியாக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும் வந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ ஹோம் மேக்கராக இருக்கிறதால ஸோ வீட்லேயும் வந்து மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி வந்து அவருக்கு ஆஃபீஸ் வந்து வீக் டேயில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் மட்டும்தான் ஆஃபீஸ் போவார். ஸோ அதால் எனக்கு காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நெசசரி இருக்காது. ஸோ அதால் நான் ரிலாக்ஸாகவே வந்துட்டு லன்ச் பண்ணிக்குவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து டீம் லன்ச் இருந்ததால் ஸோ நான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதால் நான் வந்து அன்றைக்கி நான் பண்ணலை. ஸோ ஆஃபீஸ் போகிற அன்றைக்கி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே பண்ணுவேன். அன்றைக்கி டீம் லன்ச் அப்படின்னு சொன்னதால் ஸோ ஆஃபீஸ்லேயே வந்துட்டு அவர் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டாரு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்துட்டு அடை தோசை மாவு ஊற வச்சுருந்தேங்க. ஸோ என்னோடய பையனுக்கு இந்த அடை தோசை ரொம்ப பிடிக்கும். நார்மலாக மாவு தோசை சாப்பிட்றத காட்டிலும் இந்த மாதிரி தோசை வந்து அவன் விரும்பி சாப்பிடுவான். ஸோ இந்த மாதிரி தோசையெல்லாம் சுடுற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது ஊட்டி விடும்போது. ஸோ ஈஸியாக வந்து விரும்பி சாப்பிட்டுக்குவான் அவன். இந்த அடை தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 கப்பு வந்து இட்லி அரிசி வந்து எடுத்திருந்தேன். ஒரு 1/4 கப்பு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு சேர்த்துருந்தேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு சேர்த்துருந்தேன். 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்து நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். நம்ம வந்து அந்த ஊற வச்சுருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி தான் ஊற்றி ஊற வச்சுருப்போம். ஸோ அந்த தண்ணியை வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ என்னென்ன மசாலாலாம் சேர்த்துருந்தேன்னு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருந்தேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க போதும். அந்த கார தோசைக்கு வரமிளகாவை சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் தான் முக்கியம். ஸோ அதில் வரமிளகா வந்து 3 4 சேர்த்துக்கலாம். ஸோ குட்டி பையன் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 வரமிளகா தான், பெருசாக 2 வரமிளகா சேர்த்துருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், பெருங்காயம் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து சின்ன ஃபேமிலின்றதால நான் வந்து பெரிய மிக்ஸி ஜார்லேயே போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்குவேன். ஸோ கிரைண்டர்லலாம் போட மாட்டேன். இப்போது எல்லா மசாலா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நம்ம கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியிலே அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான அடை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். வேணும்னா வந்துட்டு முருங்கை இலை கூட நம்ம இதோட சேர்த்துக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்ரியாக தான் கலந்துட்டு தோசை ஊற்றுவேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கும். ஸோ அதுக்காக பையன் வந்து அந்த மாதிரி ஊற்றுனா தான் சாப்பிடுவான், மொறுன்னு ஊற்றுனா. அதால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வாட்ரியாக தான் ஊற்றுவேன். நம்ம வந்து மாவு வந்து திக்காக கூட கரைச்சி வச்சுட்டு தோசை மாதிரி வந்து தேய்ச்சிக்கலாம், அதுவும் நல்லாவே சூப்பராக வரும். அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்காக வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேங்க. ஸோ அதையும் வந்து குக்கரில் வந்து உப்பு போட்டு வேக வச்சிடலான்னு ஸோ அதை வந்து ஒரு பக்கம் வேக வச்சிட்ருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார தோசைக்கு சும்மா சர்க்கரையை வச்சு தொட்டு சாப்பிடுவேன். ஸோ அதிலே வந்து நம்ம எல்லாமே சேர்த்துருக்கதால காரம் மசாலா எல்லாமே இருக்கிறதால அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து 3 பேர் தான் இருந்தாலும் ஹஸ்பண்டுக்காக மட்டுமே வந்து தேங்காய் சட்னி அரைப்பேன். ஸோ பையனும் வந்து சுகரே வச்சு சாப்பிடுவான், தேங்காய் சட்னி கூட அந்தளவுக்கு விரும்ப மாட்டான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஒரு பர்சனுக்காக தேங்காய் சட்னி இல்லை ஏதோ ஒரு சட்னியை அரைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆஃபீஸ் போகணுன்றதால அவர் வந்து சீக்கிரமாகவே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவர் சீக்கிரம் ஏர்லியாகவே கிளம்பி போயிட்டார். ஸோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பையனை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு தான் அவர் கிளம்புவார். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து கொஞ்சம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா எப்போவுமே போய் டெய்லி வந்து அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போய் விடுறதால. ஸோ அன்றைக்கி வந்து அவர் இல்லை, நான் போய் விடுறதால அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் இன்சிடெண்ட் உங்கள் வீட்டில் நடந்திருக்கா அப்படின்னு மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கல அப்படின்னா நிறையா வந்து ரீசன்ஸ் ஏதாவது தேடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே ஏதாவது ஒரு ரீசன் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இல்லைன்றத ஒரு ரீசனை பிடிச்சிக்கிட்டு அன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போகவே ரொம்ப நேரம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் போயிட்டு வாடா, அதுக்கப்புறம் நாளையிலேருந்து உங்கள் அப்பா போய் கூட்டிகிட்டு போய் விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி போய் விடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பின்னாடி நம்ம ஏஜ் ஆகிட்டு திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்கும் நமக்கு. கூடவே பார்த்திங்கன்னா இந்த அடை தோசைக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். சிம்பிளாக தான் ஒரு 4-5 கீத்து தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடல, பச்சை மிளகா, உப்பு வச்சு அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 கருவேப்பிலை கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து அவருக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கவே மாட்டேன். நான் வந்து இங்கே தனியாக இருக்கும்போது அப்படியே அரைச்சிட்டு அப்படியே சாப்பிட்ருவோம். ஏன்னா 2 பேர் அப்படின்றதால அப்படியே அரைச்சிட்டு அப்படியே சாப்பிட்ருவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து ஊருக்கு போகிறேன், அத்தை வீட்லலாம் இருந்தேன்னா அப்போ வந்து கண்டிப்பாக தாளிப்பேன். இல்லைன்னா தாளிக்கலைன்னா ஏன் தாளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதால் தேங்காய் சட்னி எந்த சட்னி அரைச்சாலும் மஸ்ட்டு வந்து தாளிச்சிடுவேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு அந்த நெசசரிலாம் கிடையாது. அடை தோசை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி ரவா தோசை மாதிரி தண்ணி மாதிரி கலந்துட்டு இப்படி ஊற்றுறோம்னா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்பவும் தண்ணி கலந்துடக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு ரவா மாவு பக்குவத்தை விட கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். அப்போ தான் வந்து தோசை வந்து நல்லா கிளியாமல் வரும் நமக்கு. ரொம்ப தண்ணி ரவா தோசை மாதிரி வாட்டரியாக ஊற்றிட்டிங்கன்னா அடை தோசை மாவு சரியாக வராது. ஸோ அதோட கொஞ்சம் மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அடை தோசை நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ பையனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வச்சு ஊட்டி விட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அரைக்கிற இந்த தேங்காய் சட்னியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அவருக்குன்னு ஒரு ஆளுக்குன்னு சொல்லி அரைக்க முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்து அரைப்போம். எனக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கவே பிடிக்காது. விருப்பம் இல்லாமல் தான் வச்சுக்குவேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நான் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சமாக வந்து வேஸ்ட் ஆயிருமேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அன்றைக்கி அவனுக்கு ஸ்கூல் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக வச்ச கொண்டக்கடலையும் பன்னீர் தான். பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மிளகாத்தூள் அவ்வளோதான். இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ என்னோடய மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.